Welcome to our Fair Maths channel. இப்போ நாம exercise number 1.7ல third sum பார்க்க போறோம். By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C2H6 plus O2 will give H2O plus CO2. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம கட்டாயமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அதனால எல்லாரும் இதை கொஞ்சம் நல்லா கவனம் கொடுத்து பாருங்க. இப்போ இதில் என்ன இருக்கு? C2H6 plus O2, அதாவது ஈத்தேன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து ரியாக்ஷன் ஆகி எரியும் போது நமக்கு என்ன கிடைக்குது? H2O plus CO2, அதாவது வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இப்போ இதை நம்ம சொல்யூஷன்ல பார்ப்போமா? We are searching for positive integers. ஒன்னொன்னையும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக எடுத்துக்கிறோம். எப்படி? x1, x2, x3 and x4 such that இதை வந்து என்ன பண்ணுறோம்? x1 into C2H6 plus x2 into O2 will give இதோட x3 into H2O plus x4 into CO2. The number of carbon atoms on the left hand side of 1 should be equal to the number of carbon atoms on the right hand side of 1. So we get a linear homogeneous equation. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள கார்பன் ஆட்டம்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு? இங்க 2 கார்பன்ஸ் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்குது? ஒரே ஒரு கார்பன் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்? இங்க 2 கார்பன் இருக்கனால 2x1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? ஒன்னே தான் இருக்கு. அப்ப x4. அப்ப gives இது என்ன பண்ணும்? 2x1 இந்த x4 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -x4 ஈக்குவல் டு 0. This is equation number 2 எடுத்துக்கிறோம். Similarly இதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? கார்பன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். அடுத்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன இருக்குது? H6 இருக்கு. H6ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6x1 ஈக்குவல் டு இந்த சைடு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2x3. அப்ப 6x1 minus 2x3 equal to 0. That is equation number 3. இப்போ இதுல என்ன பண்றோம்? 2x2 மிச்சம் இருக்குது. அதே மாதிரி அப்போ என்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் கார்பன் பார்த்தோம், அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தோம், அடுத்து ஆக்சிஜன் பார்க்க போறோம். ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? இங்க 2 இருக்கு. அப்ப 2x2 இந்த சைடு என்ன இருக்கு? ஆக்சிஜன் இங்க என்ன இருக்கு? இங்க வந்து ஒன்னே இருக்கு. அப்ப x3 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2x4. This is equation number. இதை வந்து இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு 0 கொண்டு வந்தோம்னா equation number 4. அப்ப equation 2 and 3 constitute a homogeneous system of linear equation for எத்தனை unknown இருக்கு? 4 unknown இருக்கு. என்னது 4 unknown இருக்கா? x1, x2, x3, x4. இப்போ நம்ம linear equation for 4 unknown the augmented matrix formatக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். augmented கொண்டுட்டு வந்தாச்சா? கொண்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வருவோம். ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோவை கொண்டுட்டு வந்துட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் கீழே உள்ள இது ரெண்டையும் ஜீரோவா கொண்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த ரோல பாக்குறோம். இந்த ரோல பார்க்கும்போது இங்கே தான் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே உள்ளதை நம்ம ஜீரோவா கொண்டுட்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சைடு இருக்கனால இதை இன்டர்சேஞ்ச் பண்றோம். R2 வந்து R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து ஜீரோவா ஆயிடுது. ஸோ இது பூரா எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ ரேங்க் ஆஃப் அகுமெண்டட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்குது? 3. அதாவது இது வந்து என்னவா இருக்கும்? ரோ அக்மெண்டட் ஏபியோட ரேங்க் வந்து 3 இருக்குது. அதேவோட ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் 3 இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்கு? என்னோட வேல்யூ என்னவா இருக்கு? 4. இப்போ the given equation is consistent, has infinitely many solution. Writing the equation using the echelon form we get என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறோம். எக்கலான் ஃபார்முக்கு இதை எழுதிக்கிறோம். என்னது? 2x3 plus 3x4 equal to 0. இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல அக்மெண்டட் மேட்ரிக்ஸ், அதை வந்து எடுத்து எழுதுறோம். அடுத்தது என்ன இருக்கு? 2x2 minus x3 minus 2x4 equal to 0. இந்த இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் 2x1 minus x4 2x1 minus x4 equal to என்ன வருது? 0வா வந்துருச்சு. Substituting x4 equal to இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இதுல வந்து என்ன பண்றோம்? சப்ஸ்டிடியூட்டிங் x ஈக்குவல் டு நம்ம x4 ஈக்குவல் டு என்ன பண்றோம்? t எடுத்துக்கிறோம். இப்போ x4 ஈக்குவல் டு t எடுத்துக்கிட்டோம்னா 2x1 minus x4 ஈக்குவல் டு 0. இதுல t யோட வேல்யூ x4 க்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா x1 ஈக்குவல் டு t by
2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், x4 ஈக்குவல் டு டி, x4 ஈக்குவல் டு டி, நமக்கு x1ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, x3ஓட வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் x1ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, x3ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, x4ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், x2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x2ஓட வேல்யூ 17/4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், x1, x2, x3, x4. இதில் எல்லாத்துலேயுமே என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த டிவைடட் பை 2, 4, 2 அது மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து டீயோட வேல்யூ 4 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து x1ஓட வேல்யூ வந்து நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். அதாவது x1 ஈக்குவல் டு 2, x2 ஈக்குவல் டு 7, x3 ஈக்குவல் டு 6 அண்ட் x4 ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வச்சுருந்தோம்ல x1 இன்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2C2H6 plus 7O2 will give 6H2O. இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதுவும் கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் இந்த சம். உங்களுக்கு இந்த சம்மை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் உங்கள் டவுட்ஸை கிளியர்